அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலனும் அதை தொடர்ந்து வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலனும் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு, என்ன பலன்றதை எல்லாத்தையும் பார்த்துலாங்க. மீனராசி குரு பகவானே அதிபதியான ராசி. தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல குரு பகவான் வலுப்பெற்று இருந்தால் அந்த மனிதன் நிம்மதியாக பணம், பேரு, புகழ் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஒரு மாபெரும் சுபர். அவரோட பார்வை, அவருடைய சேர்க்கை, அவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஸ்தான பலம் அந்த ஜாதகத்துக்கே பலத்தை கொடுக்குங்க. கோச்சாரத்துல வானத்துல எந்த குரு பகவான் இப்ப எந்த ராசியில இருக்கிறாரு, எந்த ராசியை பாக்குறாரு, அதுவும் அந்த மனிதர்களுக்கு பலத்தை கொடுக்கும். உங்க ராசி அதிபதி, உங்க தலைவன், உங்க அப்பா தான் இந்த உலகத்துக்கே நிறைய நிம்மதியையும் சுபிக்ஷத்தையும் பணம், பேரு, புகழ், குழந்தை எல்லாத்தையும் கொடுக்கிறவர் உங்க ராசி அதிபதி தான் முக்கியமானவர். இவருடைய ஒரு பெயர்ச்சியும் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரி பலனை செய்யுதோ இல்லையோ உங்களுக்கு அந்த பலன் ரொம்ப துல்லியமா நடக்கும். அவர் நல்லா இருந்தாருன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, அவர் நல்லா இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மற்ற ராசிகள் மாதிரி கிடையாது. இப்போ மிதுன ராசி, கன்னி ராசிக்கெல்லாம் குரு கெட்டு இருந்தாலும் நல்லது நடக்கும். அவங்க அதை பத்தி கவலைப்படாம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு குரு கெட்டால் நன்மை கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிதுன ராசியில இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரம் ஆறார். அதிசாரம் ஒரு 48 நாள். அக்டோபர் மாசம் 18 இருந்து டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 48 நாள் அதிசாரம் ஆகிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கும். ஏன்னா நீங்க இப்போ 7.5 சனியில இருக்கிறீங்க, அதுவும் ஜென்ம சனியில இருக்கிறீங்க. உங்க ராசியில சனி பகவான் வேற வக்ரம் வேற இருக்கிறார். கடுமையான மன அழுத்தத்துல மீனராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. ஆல்ரெடி 2023 இருந்து 7.5 சனி, கடுமையான பிரச்சனையில இருக்கிறீங்க. மீனராசி அன்பர்கள் ரொம்ப இன்னசென்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 12 ராசிகள்லயே நல்ல குணம், சாந்த குணம், ரொம்ப நல்லவர்கள் நிறைய பேரு. அதுக்குன்னு மீனராசிலையும் 4 கெட்டவங்க இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. எனக்கு தெரிந்த எல்லாருமே மீனராசிலாம் ரொம்ப நல்லவங்க. என்னை சுத்தி இருக்கிற எல்லா மீனராசியும் ரொம்ப சாந்தமானவங்க. அதாவது மற்றவர்களை ஏமாத்த தெரியாது. ரொம்ப 4 பேர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாலும், அவங்கள ஏமாத்தினாலும் ஏமாந்து போவாங்களே தவிர திருப்பி அவங்க ஏமாற மாட்டாங்க. ரொம்ப நல்ல ராசி. நீர் ராசி. ஒருத்தங்க ஒரு மீனராசி பெண்ணை கல்யாணம் பண்றது அந்த பையனுக்கு ரொம்ப கொடுத்து வச்ச அமைப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணினா அந்த மீனராசி பெண் வாழ்வா. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட மீனராசி குரு பகவானுடைய ராசியில ஒன்னு நெருப்பு ராசி, ஒன்னு நீர் ராசி. ஒன்னு ரொம்ப கோவப்படும், தனுசு ராசி ரொம்ப கோவப்படும். மீனராசி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். சோ அப்பேற்பட்ட ராசிய சனி பகவான் ஒரு 3 வருஷமா அரிச்சுன்னு இருக்கிறாரு. நீங்களும் தாங்கின்னு இருக்கிறீங்க. பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க. பல இன்னல்களை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க. குடும்பத்துல பிரச்சனையை பார்த்துன்னு இருக்கிறீங்க. வேலையில பிரச்சனையை பார்த்துன்னு இருக்கிறீங்க. நிறைய பேர் வேலை இழப்ப பார்த்தீங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை போச்சு. நிறைய பேர் உள்நாட்டுல சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கிறவங்க வேலை போச்சு. நிறைய தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, பணம் விஷயம் சரி, உங்களுடைய கௌரவ விஷயம் சரி, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த குரு பகவான் ஒரு 48 நாள் அதிசாரம் ஆகுறார். அதிசாரம் ஆகுறதுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, அவர் கடகத்துல உச்சம் ஆகுறார். உங்க லக்னாதிபதி, உங்க ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகுறார். அப்போ உங்களுக்கு அந்த காலகட்டத்துல கெடுபலன் கம்மியாகும். ஒரு திடீர் பணவரவு, ஒரு திடீர் முன்னேற்றம், திடீர்னு ஒருத்தர் வேலை கிடைக்கிறது, திடீர்னு ஹெல்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, திடீர்னு கடன் கட்டுறது, திடீர்னு வேலை கிடைக்கிறது, வேலையில ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, சேர்த்து வச்ச இன்சென்டிவ் எல்லாம் அந்த டைம்ல வாங்குறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த குரு பகவான் கடகத்துல அதிசாரத்துல இருக்கும் போது அந்த நன்மைகளை நீங்க பாப்பீங்க. ரைட்டுங்களா? அதை தொடர்ந்து குரு பகவான் வக்ரம் ஆகிறார். நவம்பர் மாசம் 11ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் ஆகிறார். அது பாத்தீங்கன்னா பேசிக்கா நல்லது இல்லை. முக்கியமா ஒரு மனிதனுக்கு ஒரு ராசிக்கு 7.5 சனி நடக்கும் போது மற்ற பயிற்சிகள் எல்லாமே கொஞ்சம் வேலை செய்யாது. அதுல இந்த மாதிரி குரு பகவான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்ட்ராங் ஆகும் போது அந்த காலகட்டத்துல கொஞ்சம் நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் ஆகுறாரு, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. ரைட்டுங்களா?
நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இறங்க போறீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பெரிய செயலை சுபகாரியம் செய்ய போறீங்க, ஏதாவது ஒரு வீடு கட்ட போறீங்க, வீடு கட்ட தொடங்க போறீங்க, ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது நல்லது. முக்கியமா ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு வீடு சம்பந்தமான நிலம், 4ஆம் இடம் என்பது நிலம், வீடு, வாகனம், தாயார் இதெல்லாம் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வீடு, வாகனம், நிலம், ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணுங்க. தாயாருடைய உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் ஆகுறாரு. உங்க தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. ரைட்டுங்களா? இந்த வாடகை விடுறவங்க எல்லாம் அந்த டெனண்ட் கிட்ட கவனமா இருங்க. அக்ரிமெண்ட்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பிரச்சனை பண்றதுக்கு பார்ப்பாங்க. உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையா, நீங்க ஆல்ரெடி பொறுமையா தான் இருப்பீங்க, பொறுமையாவே போயிடுங்க. முக்கியமா யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா இதோ நாளைக்கு தரேன், இன்னைக்கு எனக்கு செக் போட்டாங்க, பேங்க்ல செக் போட்டாங்க, நாளைக்கு பணம் வந்துடும், வந்த உடனே எடுத்து கொடுத்துட்றேன், அது வரைக்கும் நீங்க ஒரு பணம் கட்டணும், பணம் கொடுன்னு கேட்டா கொடுக்காதீங்க. போச்சுன்னா வராது. நாளைக்கு கொடுக்குறேன்னு வாங்கின நண்பர் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டார். ரைட்டுங்களா? எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க. உங்களுடைய ராசி அதிபதி யாருக்கு வந்து மற்ற எல்லா ராசிக்கும் வந்து குரு பகவான் வேற ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியா இருப்பார். ஆனா உங்களுக்கு அவர் தான் அப்பா, அவர் தான் உங்களுடைய அதிபதி. ரைட்டுங்களா? அவர் வக்ரம் ஆவது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏதாவது செலவு வரும் அந்த காலகட்டத்தில், ஏதாவது செலவு வந்தா பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது. வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. வக்ரம் நிவர்த்தி ஆன பிறகு மீன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிலம் சம்பந்தமான விஷயம், வீடு சம்பந்தமான விஷயம், ரெனோவேஷன் பண்றது, பெயிண்ட் அடிக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த வக்ர காலகட்டத்தில் தேவையில்லாத செலவு வரும். அது மேபி ஒரு பிளம்பிங் செலவா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் செலவா இருக்கலாம், இல்ல வாகனங்கள் செலவு வைக்கலாம், வண்டி வாகனம் செலவு வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு ரேரா குரு பகவான் பிறப்பு ஜாதகத்துல வக்ரம் அடைஞ்சிருப்பாங்க, 6, 8, 12 மறைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வக்ரம் டைம்ல நன்மை நடக்கும். எல்லாருக்குமே ஒரே பலன் நடக்காதுங்க. மீன ராசியில பெரிய அரசியல்வாதி இருப்பாரு, பெரிய பிசினஸ் மேன் இருப்பாரு, ஒரு நார்மலா ஒரு ஐடி ஊழியர் இருப்பாரு, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் இருப்பாரு, ஆட்டோ ஓட்டுறவர் இருப்பாரு, கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவரும் இருப்பாரு. எல்லாரும் ஒரு ராசியில இருப்பாங்க. 40 கோடி பேர் மீன ராசியில இருக்கிறீங்க. ரைட்டுங்களா? ஒருத்தங்க பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, ஒரு நாட்டுக்கே மன்னரா இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு நாட்டிலேயே ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. ரைட்டுங்களா? எல்லாமே கலந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது சில பேருக்கு பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமா இருந்து, கடந்த காலத்துல உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் ஆகும் போது நிறைய பணம் வந்ததுன்னா இந்த வக்ரத்திலையும் பணம் வரும். இதுவும் சில பேருக்கு நடக்கும். ஒரு பலன் எல்லாருக்கும் நடக்காது. எல்லா பலனுமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பேஸ் பண்ணி நடக்கும். எல்லாம் கோச்சார பலன் தான். ரைட்டுங்களா? உங்க பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கும் போது இந்த கோச்சார நிலைமையில இந்த 7.5 சனி நடந்தாலும் குரு பகவான் வக்ரமானாலும் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ரைட்டா? சோ இப்படி சில பேருக்கு நடக்கும். ஆனா பொதுவான பலன் மீன ராசிக்கு குரு பகவான் வக்ரமாவது நல்லது கிடையாது. ஏதாவது வீடு வாகனத்துல செலவு வரக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செலவு பண்ணக்கூடிய, ஹெல்த் இஷ்யூஸ்க்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு எல்லாம் சரியாயிடும். இந்த வரி கட்டுறது, வீட்டுக்கு சம்பந்தமான ஏதாவது டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்றது, அதுல ஏதாவது கை வைக்கிற மாதிரி இருந்தா மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு மேல பண்றது நல்லது. வேலை மாற்றம் ஏற்படும். வேலையில ஏதாவது லொகேஷன் மாத்துறது, ஆபீஸ் மாறுறது, டிபார்ட்மெண்ட் மாறுறது ஏற்படும். அதே மாதிரி தொழிலையும் சில மாற்றங்கள் இந்த வக்ரம் டைம்ல ஏற்படும். சில பேருக்கு வேலை போகும். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ம சனி போயின்னு இருக்குது. சில பேருக்கு உங்களுடைய ராசி அதிபதி வலு இழக்கும் போது வேலை போகும். போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வக்ரம் நிவர்த்தி ஆன உடனே வேலை கிடைச்சிரும். ரைட்டுங்களா? ஆல்ரெடி வேலை போயிருக்கு, ஆல்ரெடி வேலை போயிடுச்சு, வக்ரன் டைம்ல கிடைக்கும். வக்ரன் டைம்ல வேலை போகுது, வக்ர நிவர்த்தி ஆன பிறகு கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பகவான் நிறைய மாற்றங்களை மட்டும் செய்வாரு. நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த அக்டோபர் மாசம் 18 இருந்து மார்ச் 11 வரைக்கும் மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் மட்டும் மாறாமல் இருக்கும். மீனராசிக்கு அதிசார பயிற்சி பலனும் வக்ர பயிற்சி பலனும் பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.